திருச்சியில் பிரபல ரவுடி வெட்டி படுகொலை. கழுத்து வெட்டி காக்கா சுந்தரை கழுத்திலேயே வெட்டி கொன்ற படுபயங்கரம். மொட்டை மாடியில் உறங்கியவரை தீர்த்து கட்டிவிட்டு ரவுடியின் வேனை எரித்து சென்ற கும்பல். திருச்சியில் அடுத்தடுத்து நடக்கும் கொலை சம்பவங்களும் போலீசாரின் துப்பாக்கி சத்தமும். திருச்சி மாநகரத்தில் நடப்பது என்ன? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டம் பனையக்குறிச்சி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சீனிவாசன் என்பவரது மகன் சுந்தர் என்கிற 32 வயதான சுந்தர்ராஜ் கழுத்தை வெட்டி படுகொலை செய்வதில் எக்ஸ்பர்ட்டான இவர் கழுத்து வெட்டி காக்கா சுந்தர் என்ற அடைமொழியுடன் வலம் வந்ததாக போலீசார் தகவலை வெளியிட்டுள்ளனர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது திருவெரும்பூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரவுடி சுந்தர்ராஜ் அவ்வப்போது பெயிண்டிங் வேலைக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது வீட்டு மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த சுந்தர்ராஜ் கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் சடலமாக கிடந்திருக்கிறார். இதனை பார்த்து அலறி துடித்த குடும்பத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு திருவெரும்பூர் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக், திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். மோப்பநாய் லீலி சம்பவ இடத்திற்கு அழைத்து வரப்பட்டு தடயவியல் நிபுணர் கலைவாணி சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தார். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சுந்தர்ராஜுக்கும் அதே பகுதியை சேர்ந்த மூர்த்தி என்பவரது மகன்கள் மதி, வடிவேல் ஆகியோருடன் சுந்தர்ராஜுக்கு முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக தகராறு முற்றியதில் கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுந்தர்ராஜுக்கு சொந்தமான வேன் ஒன்றையும் அடையாளம் தெரியாத நபர்கள் அடித்து நொறுக்கிவிட்டு சென்றிருப்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.